அப்பாங்க இல்ல இல்ல நான் எமோஷன் ஆகக்கூடாதுன்னு தான் இருக்கேன். கேப்டன் எங்கேயும் போல, நம்மளோட தான் இருக்கார். இவங்க இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பேசினாங்களே, இதுதான் கேப்டன். கேப்டன் எல்லார் உள்ளத்திலயும் இருக்கார். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. கடைசி வரைக்கும் நம்ம விஜயகாந்த் பையன்றது எனக்கு தெரியும். ஏன்னா சிங்கம் புலி என்ன சொன்ன மாதிரிதான் தமிழ்நாடு ஒரு நல்ல தலைவரை இழந்தது. சாரி. ஏன்னா நான் அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிண்டல் பண்றான். இந்த உயிர் கடைசி செகண்ட் உலகத்தில் இருக்க அப்பா நினைச்சிட்டே தான் இருப்பேன். எங்க அப்பாவை நினைச்சு தினந்தோறும் நான் அழுவேன். அது எந்த அசிங்கமும் இல்லை, எந்த கோலத்தனமும் இல்லை. ஏன்னா நான் தோல்வியை நினைச்ச அழுகல, என்னை சூழ்ச்சியில தோக்கடிக்க அழுகல. எங்க அப்பாவை நினைச்சு எங்க அப்பாவை மிஸ் பண்றேன், நான் அழுவேன். அது எந்த இதுவும் இல்லை. நிச்சயம் கேப்டனோட பிளெஸிங் இந்த படத்துக்கு இருக்கும். அங்க இருக்க ஒவ்வொரு போட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்ல நான் படிக்கும் போது எங்க அப்பாவோட போட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு நோட்லயும் எங்க அப்பாவோட ஸ்டிக்கர், இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன். கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்ல அந்த குதிரையில வந்து அந்த ரெட் கோட்ல போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும், குதிரையில வரதா இருக்கட்டும், ஒன்னும் என்னோட எல்லா 150 படங்கள் நீங்க இன்னைக்கு கூட எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சீங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம் நான் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவை ரசிச்சு 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 எனக்குள்ள ஏத்திக்கிட்டு இந்த இடத்துல நான் நிக்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கார். கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர். அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜய பரம்பரை நான் நிக்கிறேன். எனக்காக இங்க இல்ல. நிச்சயம் இந்த படம் 100 நாட்கள் மேல ஓடணும். அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி, தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்க பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன்.